சென்னை அண்ணா நகரில் 100 சவரம் தங்க நகை மற்றும் பல லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர், அடுத்தடுத்து 3 வீடுகளில் கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. இது எவ்வாறு நடந்தது? இந்த கொள்ளை சம்பவம் பற்றி விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. ராஜலட்சுமி, சென்னை அண்ணா நகர் முதல் அவென்யூவை சேர்ந்தவர் சத்யநாராயணா. இந்த பகுதியில் வசித்து வரும் இவர் தொழிலதிபராக இருக்கிறார். பல்வேறு இருசக்கர வாகன ஷோரூம்கள் இவர் நடத்தி வருகிறார். இவர் ஆந்திராவிற்கு தனது குடும்பத்துடன் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் நேற்று இரவு இவரது இல்லத்தின் பின்பக்க வாயில் வழியாக நுழைந்த கொள்ளையர்கள் அவரது வீட்டில் இருந்த 107 சவரன் நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கைக்கடிகாரம், அதுபோல மேலும் சில கைக்கடிகாரங்கள், வெளிநாட்டு மதுபான பாட்டில்கள் 3 என பொருட்களை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த கொள்ளை நடைபெற்ற இல்லத்தில், அவரது இல்லத்தில் சிசிடிவி கேமராக்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அவர் வசிக்கக்கூடிய அந்த இல்லத்தின் எதிர்ப்புறத்தில் சாலை சந்திப்பில் 3 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இதே போல அந்த முதலாவது அவென்யூவை ஒட்டி இருக்கக்கூடிய எல் பிளாக் 21வது தெருவில் தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு விற்பனை நிலையம் இருக்கிறது. அந்த நிறுவனத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த பணத்தை கொள்ளையடித்த நபர்கள் சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகி இருக்கக்கூடிய டிவிஆர் பெட்டியையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த 2 சம்பவங்களும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய தெருவில் நடந்திருக்கின்றன. இதற்கு அடுத்தபடியாக 26வது பிளாக், அதே எல் பிளாக்கில் 26வது தெருவில் முரளி கிருஷ்ணா என்பவரது இல்லம் இருக்கிறது. அவரது இல்லத்தில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் சுமார் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் மற்றும் சிசிடிவி கேமரா காட்சிகள் பதிவாகக்கூடிய டிவிஆரை எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த 3 கொள்ளையிலும் ஒரே குழுவே பங்கேற்றிருக்கக்கூடும் என்கிற அடிப்படையில் அந்த கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் கொள்ளையடிக்கப்பட்ட 2 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. அந்த காட்சிகள் இருக்கக்கூடாது, அந்த காட்சிகளை எடுத்து விசாரணை நடத்தக்கூடாது என்பதற்காகவே அந்த டிவிஆரை எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல சத்யநாராயணா இல்லத்தில் சிசிடிவி கேமரா இல்லை என்பதை தெரிந்து கொண்டே அவர்கள் இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 3 கொள்ளையிலும் பூட்டை உடைத்து அவர்கள் திருடி சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று ஒரே நாள் இரவில், அதுவும் குறிப்பாக 12 மணிக்குள்ளாக இந்த திருட்டு நடைபெற்றிருக்கிறது. இரவில் இந்த சம்பவம் ஒரே பகுதியில் நடைபெற்றது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ராஜலட்சுமி, அன்சர், இதற்கு முன்னதாக இந்த இடத்துல ஏற்கனவே இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கிறதா? அங்குள்ள பகுதி மக்கள் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து என்ன சொல்றாங்க? இது முழுக்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொள்ளை சம்பவம் என்று பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் இந்த தனியார் நிறுவனம், அந்த வாட்டர் பியூரிஃபையர் கம்பெனி வைத்திருக்கக்கூடிய நிறுவனத்தில் 7 மணிக்கு பிறகு யாரும் இருக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டே அவர்கள் இரவில் வந்து திருடி இருக்கிறார்கள். அதே போல சத்யநாராயணா ஊரில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் நோட்டம் விட்டு திட்டமிட்டே திருட வந்திருக்கிறார்கள். அதே போல முரளி கிருஷ்ணா என்பவரது இல்லத்தில் அவரது வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே அந்த வீடு அமைப்பை பொறுத்தவரையில் தரைதளம் மற்றும் முதல் தளம் என இருக்கிறது. அந்த முதல் தளத்திலே அனைவரும் உறங்குவார்கள் என்பதை தெரிந்து தரைதளத்தில் புகுந்து உள்ளே இருந்து வெள்ளி பொருட்களை திருடி சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த திருட்டில் ஈடுபட்ட நபர்கள் இந்த பகுதியை நன்கு சுற்றி ஆராய்ந்து இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் சமீப காலமாக அனைத்து பகுதிகளிலுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்ணா நகர் பகுதியில் பெரும்பாலான இல்லங்களில் சிசிடிவி கேமராக்கள் இருக்கிறது. இங்கு திருட வந்தவர்கள் சிசிடிவி பதிவுகளை அப்புறப்படுத்தும் வண்ணம் அந்த டிவிஆர் பாக்ஸையும் திருடி சென்றிருக்கிறார்கள். சிசிடிவியில் பதிவாகக்கூடிய காட்சிகள் அனைத்துமே டிவிஆரில் தான் பதிவாகி இருக்கும். அந்த டிவிஆர் இருந்தால் மட்டுமே அந்த காட்சிகளை எடுத்து திருட வந்தவர்கள் யார், எவ்வாறு உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்பதை ஆராய முடியும். ஆனால் அதையும் திருடி சென்றிருக்கிறார்கள். டிவிஆர் வைக்கப்பட்டிருக்கும் இடம் உள்ளிட்டவை இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. எனவே இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் நன்கு அந்த பகுதிக்கு அறிமுகமானவர்களாக இருப்பார்கள் என்கிற எண்ணம் வருகிறது. அதே நேரத்தில் இந்த 3 இடங்களையுமே தீவிர ஆராய்ந்து அவர்கள் நோட்டம் விட்டு திருடி இருப்பார்கள் என்பது அந்த பகுதி மக்களின் கருத்தாக இருக்கிறது. ராஜலட்சுமி, அன்சர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.